ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ராமா லாண்டியா. இப்போ நம்ம வென் யூ லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கே ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு மினி ட்ராமா, ஸோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. இங்கே சப்பியாக இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். இவங்களோட நேம் கங்ஸு. கேண்டல்னா ஊதிட்டு எனக்கு ஹாப்பி தான், ஆனால் இந்த கேக்கை தான் என்னால் சாப்பிட முடியாது, நான் டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சோகமாக சொல்கிறாங்க கங்ஸு. அதுக்கு பக்கத்தில் இருக்க பையன் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது உன்னோட பர்த்டே, ஒரே ஒரு பைட் மட்டும் கடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனோட நேம் வந்து மிஞ்சே. இவங்க தான் இந்த ஜாமாவோட ஹீரோ. சரி, ஒன் பைட் தானா அப்படின்னு சொல்லி மனசு தேத்திட்டு ஒரு பைட் கடிக்கிறாங்க பாருங்க. இத பார்த்து பாதி பேர் ஷாக் ஆகுறாங்க, ஒரு சில பேர் சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரெண்டு பேர் வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் வந்து மிஞ்சே கங்ஸுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. ஒரு பைட் கடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் கேக்கையும் முடிச்சுட்டு இதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. வெறும் 150 தானே அப்படின்னு பார்க்க, அது ஃபுல் கேக்குக்கு இல்ல, ஒரு பீஸ்க்கு 150 கேலரி அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இதை காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்லி லிட்டரா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இதை அவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்க, ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்றதுக்கான ரீசனை சொல்றாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாஷ்ரூம்ல அவங்க கிளாஸோட பிரசிடென்ட் பொண்ணு இருப்பாங்க, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் மேக்கப் போட்டுக்கிட்டே இப்போவே வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணு, ஒருவேளை வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா ரெடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது மட்டும் இல்லாம டேட் பண்ணவும் யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல கங்ஸோ கொஞ்சம் யோசிக்கிறாங்க. த நெக்ஸ்ட் டேவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பெஞ்ச்ல ஷஃபில் பண்ணி உட்கார வைப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கங்ஸு பக்கத்துல வந்து உட்காருவாங்க இல்லையா, அந்த பையன் கங்ஸுவை பார்த்ததும் ஐயோ இந்த பொண்ணு கூட வந்து உட்காந்துட்டேனே, எனக்கு இடமே இருக்காது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோவான மிஞ்சய் கிட்ட தான் சொல்றாங்க கங்ஸு. அதுக்கு மிஞ்சய் வந்துட்டு உனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே பண்ணு, ஆனா மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக பண்ணாத, நீ எப்படி இருந்தாலுமே எனக்கு ஒன்னு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிளாஸ் ரூம்ல கங்ஸு பக்கத்துலேயே வந்து மிஞ்சய் உட்காந்துட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல. அந்த இடத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா இல்லையா, அவனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து திரும்பவும் கங்ஸுவை கலாய்ச்சி பேச, இந்த தடவை கங்ஸு சும்மா இருக்க மாதிரி இல்ல, சும்மா அந்த பசங்களை கதற விட்டு ஓட விட்டுடுறாங்க. மிஞ்சே கங்ஸோட கையை பிடிச்சிட்டு இப்படி நீ பிரேவா இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வா கேஃபிடேரியாவுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ மிஞ்சேவை காமிக்கிறாங்க. மிஞ்சே வந்து கங்ஸு இருக்க பிளேஸை பார்த்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உன்கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற, நோட்டீஸும் பண்ண மாட்டேங்கிற, எப்போதான் நீ என்னோட ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்க. கங்ஸோ அப்படியே திரும்புறாங்க. பயங்கர மேக்கப். மிஞ்சையோட ஃப்ரெண்ட்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இப்போதான் என்ன நடந்ததுன்றத சொல்றாங்க. 1 வீக் முன்னாடி கங்ஸோட பர்த்டே வந்திருக்கும் இல்லையா, அதை கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா வீடியோ எடுத்திருந்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்து ஒருத்தவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க போல, இந்த பொண்ணு இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்க்க, பாரு இந்த பையன் பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கான், டேட் போ அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்டா ஏத்தி விட்டுருப்பாங்க. இந்த விஷயத்த தான் கங்ஸு மிஞ்சே கிட்ட சொல்றாங்க. ஆனா மிஞ்சேக்கு இது பிடிக்கவே இல்லை. கங்ஸு கிட்ட மிஞ்சே ஸ்ட்ரெயிட்டாவே நீ போகாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கல. திரும்பவும் மிஞ்சேக்கு கங்ஸு அவங்க கூட டேட் போறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கியூட்டா சொல்ல, இப்ப கூட கங்ஸுக்கு புரியவே இல்லை ஏன் இப்படி இவன் சொல்றான் அப்படின்னு. மிஞ்சே விளையாட போன இடத்துலயும் சோகமாவே இருக்காங்க. ஸோ கங்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க, எப்போ முடியும் எப்போ வருவ அப்படின்னு. தென் இப்போ டேட் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பையன் வந்துட்டு ஒரு போஸ்ட்டை அப்லோட் பண்ணியிருப்பாங்க, இவங்களும் கங்ஸுவும் இருக்க மாதிரி. அதை பார்த்ததும் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இந்த பையன் பிளே பாய் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே அந்த கரோக்கி கிளப்பை காமிக்கிறாங்க. கங்ஸும் இங்க வந்து ஜாலியா இருக்க மாதிரி இல்லை, மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க சாப்பாடுக்கு நான் தான் பே பண்ணேன், இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், இதுதான் டேட்டிங்கா, இவ்வளோ மொக்கையா போகுது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. என்ன நீனு இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கவே இல்லையா, ஓ டயட்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா, அப்படிலாம் இருக்க வேணாம், உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி ஃப்ளர்ட்டிங்க போட, இதுல எப்படியோ இந்த பொண்ணு விழுந்துருவா, கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர, கங்ஸுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, ஸோ தள்ளி விட்டுடுறா. இதனால அந்த பையன் கோவப்பட்டு 8 டன் ட்ரக்கு மாதிரி இருந்துட்டு என்னையே தள்ளி விடுறியா அப்படிங்கிற மாதிரி திட்டிடுறான். நான் பார்க்க நல்லா இருக்கன்றதுனால தானே டேட்க்கு வரவே ஒத்துக்கிட்டேன், ஸோ இது எல்லாத்துக்கும் நீனே பே பண்ணிடு அப்படின்னு சொல்லி எஸ் ஆகலான்னு பார்க்க, கங்ஸும் சும்மா விடுற மாதிரியிலேயே 8 டன் ட்ரக்கு தானே சொன்னேன், அந்த 8 டன் ட்ரக் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை மிரட்டி விடுறா. ஸோ கங்ஸுவும் வெளியில வர, மிஞ்சே கங்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட்லாம் வாங்கிட்டு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை மிரட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கங்ஸு சொல்றாங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ மிஞ்சே கங்ஸு கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னல ஒன் சைடா, அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கங்ஸுக்கு ஒன் சைடா நான் லவ் பண்றான்னு தெரியும், ஆனா யாரை பண்றாங்கன்னு தெரியாது இல்லையா, ஸோ என்ன திடீர்னு அப்படின்னு கங்ஸு கேட்க, நான் அவளை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன், கண்டிப்பா என்னோட ப்ரப்போசலை சொல்லதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சே ஸ்லோவா கங்ஸு கிட்ட வர, கங்ஸுவுமே பதட்டத்துல கண்ணை மூடிக்கிறாங்க. ஆனா
மிஞ்சு வந்ததுக்கு காரணம் அவங்க உதட்டுல ஏதோ ஒட்டியிருக்கும் போல, அதை துடைக்கிறதுக்கு. கங்ஸும் ஒரு பதட்டத்துல தான் இருக்காங்க. இதெல்லாம் நானே பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ கங்ஸு மனசுக்குள்ளே, ஐயோ என்னோட ஹார்ட் படபடன்னு அடிக்குதே, ஏன்றது தெரியல. ஒருவேளை இவன் எனக்கு பிடிச்சிருக்கோ, இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருக்காது, இப்போ எனக்கு இப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கு அப்படின்றத காமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் லைக் கொடுத்தும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருங்க. ஸோ சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.